நம்ம எந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா அந்த தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனை ஏன் கொடுக்குறாங்க? இன்னொருத்தன் இவனை மாதிரி முளைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான். ஆனால் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இது மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் காலேஜ் படிக்கிற செகண்ட் இயர் பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குது. நைட்டு சாப்பிட்றதுக்காக வெளில போயிட்டு வரவங்களுக்கு ஒரு 5 பேர் சேர்ந்து அநியாயம் பண்ணுறாங்க. இது இப்போ நடக்குது. வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா வெஸ்ட் பெங்காலில்? அது இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்ட டாப்பிக்காகவும் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு பரபரப்பாக பேசினாங்க. மறுபடியும் அதே வெஸ்ட் பெங்காலில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம். இந்த மாதிரி சம்பவங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதை தாண்டி அங்கே உள்ள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்காங்க. அது ஏன் நைட்டு பொண்ணுங்க வெளில போகுது அது மாதிரி இப்படி அதையும் விமர்சிக்கிறாங்க எல்லோரும். இப்போ வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இந்த சம்பவம் ஆரம்பிக்கிறதுன்னு எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு தனியார் காலேஜுங்க. அந்த காலேஜில் தான் இப்போ அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பேர் இந்த டீட்டெயில் எதையும் வெளில விட மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால் ப்ரைவசி ரொம்ப முக்கியம். அதனால் அந்த டீட்டெயிலெலாம் நம்ம சொல்ல போகிறோம்ல. இவங்க ஒடிசாவை சேர்ந்தவங்க. இந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கு மெடிக்கல் சீட்டு தனியார் காலேஜில் கிடைக்கிது. ஒடிசாவிலேருந்து இங்கே வெஸ்ட் பெங்காலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க. வாழ்க்கை நல்லபடியாக போகுது. ஃபஸ்ட் இயர் காலேஜ் நல்லா முடிக்கிறாங்க. செகண்ட் இயர் வராங்க, நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த அக்டோபர் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு சரி ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு தன்னோட ஆண் நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே ஹோட்டலுக்கு போகிறாங்க. சாப்பிட்டுட்டு வரும்போது தான் பார்த்துட்டிங்கன்னா மறைக்கிறாங்க ஒரு 5 பேர். இப்படி மறைச்சி இவங்களை துரத்துனாங்களா. இந்த 2 பேர் பார்த்துட்டிங்கன்னா காட்டுக்குள்ளே வர்றாங்க. அந்த காட்டுக்குள்ளே ஓடனோன்னா இவங்களும் பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க. அங்கே தான் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது. இப்படி நடந்தோன்னே அதுக்கப்புறம் இந்த சம்பவம் வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக கேட்குது. எப்படிங்க அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுது. இந்த பொண்ணு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் பயங்கரமாக விசாரித்து கைது பண்ணி ஆகணும்ல. ஏன்னா இந்த பொண்ணுக்கு அநியாயம் நடந்துட்டு 5 பேர் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. அந்த 5 பேரை கைது பண்ணணும்ல. இந்த பொண்ணுக்கு அந்த 5 பேரையும் தெரியாது. ஏன்னா எங்கேயோ போன கிரிமினல்ஸ் இவங்க தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜினா என்னென்னா டவர் இருக்குல்ல, அந்த டவர் தான் எல்லார் கையிலையும் ஃபோன் இருந்திருக்கும் அந்த கிரிமினல் கையில். அதுதான் ஆதாரமே. இந்த சம்பவம் நடந்த இடம் ஒரு காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இந்த சம்பவம் இந்த பொண்ணுக்கு இது மாதிரி நடந்த நேரம் என்னங்கிறது அந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அங்கே எத்தனை ஃபோன் ஆக்டிவாக இருந்துச்சு அந்த செல்ஃபோன் டவர் மூலம் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு டம்பிங் மெத்தட்னு பேர். இது அவ்வளோ ஈஸியாக போலீஸுக்கு கூட ஆக்சஸ் கிடைக்காது. அதுக்கு நீதிமன்ற உத்தரவு இல்லாட்டின்னா சில உத்தரவு இருந்தால் அந்த ஆக்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு அந்த காட்டுப்பகுதியில் அந்த நேரத்தில் எத்தனை ஃபோன் ஆக்டிவாக இருந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். நிறையா ஃபோன் ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா ஏன்னா அந்த சுற்றுவட்டத்தில் நிறைய ஆக்டிவாக இருந்துருக்கலாம். அதில் யார் யார் சந்தேக நபர்னா அதை தனியாக பிரித்து எடுக்கணும். இப்படி எல்லா ப்ராசஸும் ஒரு பெரிய ப்ராசஸுங்க. இதில் செல்ஃபோன் கம்பெனிக்காரங்க என்னென்ன கொடுப்பாங்கன்னா ஒரு ஃபோன் நம்பரு, அது மட்டும் இல்லாமல் ஐஎம்இ நம்பரு, இன்னும் அந்த தகவல்கள் எவ்வளோ நேரம் கால் பேசினாங்க, எவ்வளோ லாங்காக இருந்தது, அந்த மாதிரி தகவல்கள் கொடுப்பாங்க. அது நீதிமன்ற உத்தரவு இருந்தால் அந்த சில தகவல்களை போலீஸுக்கு கொடுப்பாங்க. இதை வச்சு சந்தேக நபர்களை போலீஸ் பிடிச்செடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள கைது பண்ணணும். இந்த மெத்தட் மூலம் ஒரு 5 பேரை கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். இந்த 5 பேரை கைது பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடக்குது. வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த பொண்ணுக்கு இந்த சம்பவம் நடக்குது. சனிக்கிழமையே இது பரபரப்பாகுது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா இந்த தப்பை பண்ணவங்கள 3 பேரை கைது பண்ணிடுறாங்க. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அடுத்த நாள் திங்கக்கிழமை அந்த 2 பேரையும் கைது பண்ணிடுறாங்க. இப்போ 5 பேர் கைது பண்ணியாச்சு. அவங்கள்ட்ட விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு இது மாதிரி அநியாயம் நடந்ததுக்குல்ல, இந்த பொண்ணை கூட்டு போனது ஒரு பையன். அந்த பையன்ட்டையும் விசாரணை நடக்குது. நீங்கள் எப்படி போனீங்க, என்னென்ன பண்ணீங்க, இது மாதிரி பல தகவல்களை அவங்கள்ட்டையும் கேட்குறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு டாக்டர்கிட்ட வாக்குமூலம் கொடுக்குது. போலீஸும் எல்லாம் கேட்குறாங்க என்ன நடந்தது, எது நடந்தது அப்படின்னு. ஆனால் இதில் பல முரண்பாடுகள் இருக்குது இந்த கேஸில். அது என்ன முரண்பாடுகள்னால் டாக்டர்கிட்ட முதல்ல சொல்லும்போது நாங்கள் அது மாதிரி வெளில போனோம், 3 பேர் எங்களை துரத்துனாங்க, அந்த 3 பேரில் ஒருத்தர் என்னட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு முதல்ல டாக்டர்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருந்துருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் 5 பேர் துரத்துனாங்க அப்படின்னு சொல்லுது. இது மாதிரி இதை மாற்றி சொல்லியிருந்திருக்காங்க. பட் அது எதனால் என்னங்கிறது தெரில. இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு இருக்கா. இதை தாண்டி அந்த பையன் இருக்காப்புல இல்லை, இந்த பொண்ணோட போனவங்க அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த 5 பேர் தப்பு பண்ணாங்கல்ல அவங்க ஒன்று. இது மாதிரி 3 பேர் சொன்னதும் ஒரே நேர்கோட்டில் கனெக்ட் ஆகணும்ல, அப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகும். பட்
ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறதுல சில முரண்பாடுகள் வந்து இருக்குது. அதையும் வந்து விசாரிக்கிறாங்க. ஏன்னா உண்மையாக இந்த மாதிரி குற்றம் நடந்ததா, இதில் வந்து எத்தனை பேர் ஈடுபட்டாங்க, கரெக்டாக வந்து கைது பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல, சரியான ஆதாரங்கள் வந்து வேணும்ல. இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில முரண்பாடுகள் இருக்கிறதா போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இதனால் உண்மையை கண்டறியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்பவம் நடந்த இடம் இருக்குல்ல, அந்த நடந்த இடத்துக்கு இந்த 5 பேரை கூட்டு போகிறாங்க கைது பண்ணவங்கள. அது இன்றைக்கி தான் நடக்குது. அந்த 5 பேர் மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட கூட போனாப்பிள்ளையில் ஒரு ஆண் நண்பர், அந்த ஆண் நண்பரையும் வந்து கூட்டு போகிறாங்க. இது மாதிரி அந்த ஆண் நண்பருக்கு தெரியும் எங்கே வந்து வழிமறிச்சாங்கன்னு, அந்த இடத்த அவங்க காமிக்கணும். அதே மாதிரி அவங்க எங்கே துரத்திட்டு போனாங்களோ அவங்க வந்து ஓடி போய் காமிப்பாங்க. இப்படி பல விஷயங்களை வச்சு அந்த சம்பவம் நடந்த இடத்துல தடயவியல் நிபுணர்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. இன்றைக்கும் பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி அந்த சீனை வந்து ரீக்ரியேட் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஆதாரங்கள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே வந்துருந்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள முதலமைச்சர் அவங்க மம்தா பானர்ஜி அவங்க சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்கிறாங்க. ஏன் இந்த நேரத்தில் இந்த பொண்ணு வெளில போணுச்சு அப்படிங்கிறத அந்த காலேஜ் நிர்வாகத்தை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் தான் அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துருந்துருக்கணும், ஏன் வெளில நைட்டு விட்டீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சைக்கு வந்து வழிவகுக்குது. ஏன் இது மாதிரி கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னு. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டாங்கன்னு கிட்டத்தட்ட நாடு ஃபுல்லாகவே பல எதிர்ப்புகள். எப்படிங்க ஒரு பொண்ணு நைட்லாம் வெளில போகக்கூடாதா, வேலைக்கு போகக்கூடாதா அப்படின்ட்டு பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. அங்கே உள்ள எதிர்கட்சிகள் முதற்கொண்டு பயங்கரமாக வந்து விமர்சிக்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு போயிருக்கு, வரும்போது தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. பட் அவங்க மம்தா பானர்ஜி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 12-12 போல் சம்பவம் நடந்ததாக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இதுலேயுமே சில முரண்பாடுகள் வந்து இருக்குது. இவங்க எப்படி சொல்லியிருந்திருப்பாங்களா, இந்த பொண்ணோட அப்பா இருக்காங்கல்ல, இவங்க இந்த சம்பவம் நடந்தோன்னே ஒடிசாவிலேருந்து கிளம்பி வெஸ்ட் பெங்கால்லேருந்து வராங்க. அவங்க வந்து இங்கே மீடியாக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 8 மணிக்கு மேலே வந்து இந்த சம்பவம் நடந்துருக்கு, 9:30 போல் என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அடித்தாங்க இது மாதிரி சம்பவம் நடந்துட்டுன்னு, அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்தோன்னே மீடியாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து இந்த சம்பவம் நடந்ததே வந்து டைம் அக்யூரேட்டாக வந்து தெரியாது. இன்னமும் விசாரணைகள் போக போக தான் கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. இதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணோட அப்பா அங்கே உள்ள முதலமைச்சரே வந்து விமர்சிக்கிறாங்க. அது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்களே நைட் நேரத்தில் வெளில போகக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்களும் வந்து பொண்ணு தான், அவங்க இப்படி கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து நைட்டு வந்து வெளில வேலைக்கு போகக்கூடாதா, இது மாதிரி பல கேள்விகளை கேட்குறாங்க. இது மம்தா பானர்ஜி அவங்க ஆட்சியா இல்லாட்டி அவுரங்கசீப் ஆட்சியா அப்படின்ட்டு அதையும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இது மாதிரி அவங்களும் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நிறையா பேர் இந்த கருத்தை சொன்னதுக்கு வந்து விமர்சிக்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சம்பவத்தை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா போன வருஷம்தான் ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்துச்சு. நாடு ஃபுல்லாக ரொம்ப நாளாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது. மறுபடியும் இப்போ இந்த சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி சம்பவங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதை தாண்டி மம்தா பானர்ஜி அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சில கருத்துக்களையும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. மற்ற மாநிலங்களில் நடந்திருக்கும்ல, பீகார், ஒடிசா, இது மாதிரி எல்லா மாநிலங்களையும் பேர் சொல்கிறாங்க. இங்கேயெல்லாம் இது மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, அங்கேயும் நியாயம் கிடைக்கணும், அதுவும் கண்டிக்கத்தக்கது தான். ஏன்னா இங்கே உள்ள இதை பற்றி எல்லோரும் பேசணுன்னே அவங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒடிசாவில் கூட 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எல்லாத்தையும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு. இங்கே நடந்ததை பற்றி எல்லோரும் பேசணுன்னா அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் அங்கே அரசியல் ரீதியாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய கொடுமை இல்லைங்க அது. 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னா இது எல்லாராலையும் வந்து பேசணும். அவங்களுக்கு 5 பேருக்கு தண்டனை கொடுத்தா தான், கடுமையான தண்டனை கொடுத்தா தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்காது. ஒரு பொண்ணால் நைட்டு வெளில போக முடியலைன்னா, ஒரு 8 மணிக்கு கூட வெளில போக முடியலை அப்படின்னா என்ன மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு இடம் இருக்கணும். இதுதான். இது வந்து அந்த இடத்துல மட்டும் நடக்குது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட இந்தியாவையும் தாண்டி உலகம் ஃபுல்லாக ஏதோ ஒரு மூலையில் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கிது தானே. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எதையுமே நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாளை கழித்து அவங்க என்ன ஆனாங்க, ஜாமீனில் வந்தாங்களா, என்ன நடந்ததுங்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி சம்பவங்கள் ரொட்டீனாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.